ஹாய் காய்ஸ், நம்ம பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் சர்வீஸ் கொஞ்சம் பண்ணணும் காய்ஸ். ஆக்சுவலி முன்னாடி ஃப்ரண்ட் பிரேக் அடிக்கிறப்போ கீச்சன் சவுண்ட் வருது. கேட்கிறது பல்சரில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் காய்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆக்சுவலி பட்டன் இல்லை, பட்டன் வந்துருச்சு. நானே அதை வச்சு தான் ஒட்டி நிப்பாட்டுறேன். அந்தளவுக்கு மேக்னெட் பவர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ அவை எடுத்துகிட்டு இதுதான் கைஸ் நம்ம டூல் பேக். கண்டினியூ பண்ணுறேன் கீழே போய்ட்டு. ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகண்ட்டுக்கு செயின் லூப்ரிகண்ட்டுக்கு வந்து எப்போயுமே கியர் ஆயில் தான் கைஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா பல்சர் வந்து எந்த செயின் கவரோடு வரும். ஸோ கியர் ஆயிலே போதுமானது. பட் அது தீந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பரோடது. இதுதான் அடிக்க போகிறேன். நான் இதுவும் காலியாகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், அடித்து பார்த்தா தெரியும். தப்பாகுதுண்ணா. எல்லாம் தூக்கிட்டு எங்கே போகிறேன்னா ட்ரிப்பு போகிறோம் கைஸ். அப்கமிங் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ பிரேக்கில் சவுண்டு வருது, அது கொஞ்சம் என்னென்னு செக் பண்ணணும். இல்லாட்டி பெரிய இஷ்யூ ஆக சான்ஸ் இருக்குது ட்ரிப்பில். அதான் அப்படியே செயின் லூபும் பண்ணலான்னு பார்த்தேன். முரட்டு வீட்டாக இருக்கானுங்க. இந்த பிரேக்கில் தான் கைஸ் பிரச்சனை. அதேமாதிரி பேக் பிரேக்கும் டைட் பண்ணணும். அதுவும் நான் காமிக்கிறேன். வண்டி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, துடைக்கணும். மழை கைஸ், மழைனால தான் இதெல்லாம். ஓகே கைஸ், இதுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 12mm போல்டு வரும் கைஸ். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிளியராக இருக்கா? 2 12mm போல்டு கைஸ். அதுக்காக நான் வந்து என்கிட்ட டீ ராட் இருக்குது. ஸோ டீ ராட் யூஸ் பண்ணுறேன். இல்லாத உங்கள் பவுல் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாரும் ஸ்பேனர் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா மண்டவலி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 5mm அலங்கி கைஸ். அவ்வளோதான். இந்த 2 டூல் இருந்தால் போதும். நீங்கள் பேட்ஸு கலட்டி க்ளீன் பண்ணி போட்டுடலாம் கைஸ். நமக்கு பேடு வந்து கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அதுவும் செக் பண்ணணும். செக் பண்ணி பார்க்கலாம். கலட்டி பார்த்தா தான் தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்கான்னு. அதேமாதிரி இன்னொன்று சொல்ல மாட்டேன் கைஸ். நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த அலங்கி போல்ட் கலட்டுறீங்க அப்படின்னா அலங்கி அந்த சைடு வரும். நான் காமிக்கிறேன் இருங்க. ஏம்மா வீல் மறைக்குது கைஸ், சாரி. இந்த இடத்துல வரும் கைஸ். ஸோ அது கலட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா வண்டியில் கேலிபர் இருக்கிறப்ப நீங்கள் கலட்டிடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. எம்மா போட்டான். எப்போ பாரு கையில் ஏதாச்சும் அடி வாங்குறது தான் கைஸ் நம்ம வழக்கமே. நல்ல வேலை ரத்தக்கவு வாங்கலை, வேறு சந்தோஷம். ஃபுல்லாக நான் லூஸ் பண்ண தேவையில்லை கைஸ். நான் மினிமலாக லூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இவன் வண்டி வேறு சாயிறான். கொஞ்சம் தெரியுதா உங்களுக்கு? ஆடுறான் லோடன்னு பக்குன்னு இருக்கு. இருங்க, நான் நல்லா நிப்பாட்டிட்டு வந்துடுறேன். கைஸ் ரொம்ப டைட்டாக இருக்காங்க கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு கழட்டி. இதை சோம்பேறி ஆகிட்டேன் கைஸ். வர வண்டியை க்ளீன் பண்ணுறதுல நான் ரொம்ப கையெல்லாம் ரெட் ஆகிடுச்சு. செம்ம டைட் ஆகிட்டான். ஒன்றை கழட்டிட்டு நாங்கள் இன்னொன்று லூஸ் ஆகிடுவாங்க கைஸ் அப்படின்னு சொன்னேன்னா இல்லை, போய் அவன் இன்னும் திருந்தலாமாமா. இதுவும் டைட்டாக தான் இருக்குது. ஐயோ கரண்டு தொலையண்டா. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறவன்ட்டு ரொம்ப மனத்தை வாங்குறான்னு நினைக்கிறேன். இது உடஞ்சிரும் கைஸ். ஆக்சுவலி இது ரொம்ப டைட்டாக இருக்கிறதெல்லாம் இதை வச்சு கழட்ட முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 2 உடச்சிட்டேன். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இன்னொரு ஐடியா என்னென்னா, ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா 2 வாட்டி போல்டுன்னு போடுங்க, கலந்துப்பான். கலர மாட்டான். என்ன உருட்டினாலும் அந்த வேலைக்கு ஆகாது போலையே. அவ்வளோதான் கைஸ், கலந்துட்டான். நான் டைட்டு நான் தான் வச்சேன்னு நினைக்கிறேன். தெரியுதா? ரெட் ஆகிடுச்சு. போயிடும் கொஞ்சம் நேரத்தில். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா வலிக்கும், போக பழகிடும்.
கேலிபர். பார்த்துட்டு திட்டாதீங்க, கொஞ்சம் பேடு மட்டமாக இருந்தால். குறிப்பாக ஒருத்தன் எஸ்கே பைக்கர் ஜோன் வருவான், அவன் கண்டிப்பாக திட்டுவான். என்னோடய டிக்கி தெரியணும் தான் கைஸ், நான் அந்த ஆங்கிளில் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் டைட்டாக தான் கைஸ் இருக்கும். ஓகே, எடுத்தாச்சு. பாவம் வீரனுக்கு தெரியவில்லை. ஆக்சுவலி பேடு போயிடுச்சு கைஸ், பேடு மாற்றி ஆகணும். நீங்களே பண்ணுறதுல என்ன மண்டை வலி தெரியுமா? சாரி, அங்கேயே கேமரா இல்லை, இங்கே இருக்குது கண்ணாடி சார். அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. நீங்களே பண்ணுறதுல என்ன மண்டை வலி தெரியுமா? எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் என்ன பிரச்சனைன்னு. நீ பாருங்கள் பேட் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம் போ. இந்த இடத்துல வச்சுட்டு கேலிபரத்துக்கு மேலே போட்டு போகணும் கைஸ். நான் கண்டினியூ பண்ணுறேன் போகிற வழியில். பேடும் கிடைக்குமா இல்லையானே தெரில. ஓகே, கேலிபரத்துக்கு மேலே போட்டேன் கைஸ். ஆக்சுவலி ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்காமல் போகணும், இல்லாட்டி பிஸ்டன் வெளியே வரும். அதை வேறு திருப்பி உட்காந்து தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி அவ்வளோ வெளியே வந்துருச்சு பிரேக் பேடு தேஞ்சு. பட் ஃபைன், போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இருங்க. ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்காமல் போகணும் கைஸ். பக்கத்துலேயே கடன்றேன். நீங்கள் சப்போஸ் பிரேக் பேட் போயிருச்சா இல்லையான்னு செக் பண்ணணுன்னா நீங்கள் முன்னாடியே பார்த்தா தெரிஞ்சிடும் கைஸ் உங்களுக்கு. தயவு செஞ்சு அதில் நீங்கள் செக் பண்ணிட்டு மாற்றுங்க, அதான் பெஸ்ட்டு. வாங்கி வைக்கிற மாதிரி இருந்தால் முன்னாடியே வாங்கி வச்சுருங்க, இல்லாட்டி இந்த மாதிரி தான் போகணும். எனக்கு கடை பக்கம் தான், அதனால தான் நான் ஹெல்மெட் போடாமல் போகிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க கைஸ். நான் கடையில் போய்ட்டு செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். வந்துட்டோம் கைஸ். ஆக்சுவலி இங்கே தான் நான் ரெகுலராக ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்குவேன். நான் நம்பி பிரித்ததுக்கு 200 செலவு வச்சிட்டாங்க கைஸ். பட் ஃபைன், பஜாஜில் ஒரிஜினல் இல்லையா, ஸோ எம்மாக தான் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு வந்துட்டேன் கைஸ். டூல்ஸும் அதே இடத்துல தான் இருக்குது, சந்தோஷம். இதே பேடு நீங்கள் பஜாஜில் வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 183 187 வரும் கைஸ். அதோட இது 13 ரூபா எக்ஸ்ட்ரா, பிகாஸ் எமஹா. ஓகே கைஸ், பழைய பேட் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் பழசு, இதுதான் புதுசு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? திக்னஸ் பாருங்கள், தேஞ்சிருச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, அதே மாதிரி நீங்கள் பழைய பேட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஸ்டன் வந்து வெளியே இருக்கும் கைஸ். உங்களுக்கு தெரியுதா? சாரி, இது இருக்குது, இங்கே இருக்கான் பாருங்கள். இவனை வந்து உள்ளே தள்ளணும். நீங்கள் வந்து புதுசை போட்டு தள்ளுறதுக்கு பதிலாக பழசையை போட்டு தள்ளிடலாம் கைஸ். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனு. அது எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன டெக்னிக் தான் கைஸ். பழசு இருந்த மாதிரியே வச்சுருங்க. வச்சிட்டேன்னா 2 பழசை எடுத்தது அப்படியே வச்சிட்டேன். லிங்க்கையும் சும்மா ஒரு 2-3 த்ரெட் ஏற்றி வச்சுக்கோங்க, கையில் ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெஸ்டர்ன்ற பாருங்க, கொஞ்சம் திக்னஸான பொருள் ஏதாச்சும் ஒன்று வச்சு உள்ளே விட்ருங்க கைஸ். உள்ளே விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிஸ்டன் உள்ளே போயிடும். இந்த 2 போல்ட்டை கலட்டிட்டு இதை எடுத்தோன்னா இங்கே கொஞ்சம் ஏர் வரும் மேலே. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகி டக்குனு மேலே வரும் கைஸ். இதை நான் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். இது இப்போ தான் கைஸ் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணேன், ஆயில் லெவல் செக் பண்ணுறதுக்கு. ஸோ வந்துடுவான். இது வந்து அதே மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அரை குறையாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஸ்லிப் ஆயிரும். ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான். திரும்பலையே ட்ரிம் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. உள்ளே பார்த்துட்டு பயந்துடாதீங்க, கொஞ்சம் பாசி பிடிச்ச மாதிரிலாம் இருக்கும். நம்ம டாட் 4 தான் ஊற்றணும். ஓகே தான் இருக்குது, போதும். இதே மாதிரி இந்த ஆயில் எங்கேயும் படாமல் பார்த்துக்கோங்க, பட்டுச்சுன்னா பெயிண்ட் உரியும் கைஸ். ஃபோனை ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷனில் வச்சுருக்கேன் கைஸ். கீழே எதுக்கும் இந்த துணியை போட்டு வச்சிட்றேன், விழுந்து உடஞ்சிடாமல்.
ஒரு வழியாக உள்ளே போயிட்டானுங்க கைஸ். ஆனால் இது கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு, சரி பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியுதா? இது கொஞ்சம் நெளிக்கணும். அப்படி பண்ணாதீங்க தப்பாக. இந்த இடத்துல இந்த 2 புஷ் வரும் கைஸ், அது 2 கலட்டணும். அதுக்கு நான் சோம்பேறித்தனப்பட்டு கலட்டாமல் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த திருப்பி இந்த புஷ்ஷை மாட்டுறதுக்குள்ளே உயிர் போயிடும் கைஸ். முடிஞ்சால் இங்கே க்ரீஸ் இருந்தால் க்ரீஸ் பேக் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். மாட்டியாச்சுங்க கைஸ். இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் தான் இப்போ போய் டிஸ்கோ காரும். இதேமாதிரி இந்த பிளேட் இருந்த மாதிரியே பழையபடி வச்சுட்டேன். இதுவும் புஷ்ஷும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சாரி கைஸை உடல் ஆள் வந்துட்டே இருந்தாங்க, நல்லா கண்டினியூ பண்ண முடியல. ஓகே, இது நான் டிஸ்கில் ஃபிட் பண்ணுறதை காமிக்கிறேன். ஓகே கைஸ், அதே மாதிரி இந்த அலைங்க்கு வந்து ஃபுல் டைட் வச்சிடாதீங்க. ஃபிட் பண்ணுறப்போ திருப்பி 7 வந்தாலும் வரும். ஸோ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் டைட் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணி தான் கைஸ் உள்ளே போகும். பயப்படாதனா யாரும், ஐ மீன் உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் கேப் வேணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். செஞ்சு உள்ளே போயிடுறா ராஜா, ப்ளீஸ்ரா, சாப்பிட்ணும்டா போய். போயிட்டாங்க கைஸ், சூப்பர். கரெக்டாக போய் உட்காந்துட்டானா, உட்காந்துட்டான். இப்போ பிரேக் பிடிக்குதான்னு பார்க்கணும். கொஞ்சம் அந்த கிளிப் வேறு நான் 7 இழுத்துட்டேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஓகே, வேறு ஃபிட் ஆகிடுச்சு கைஸா. நெக்ஸ்ட்டு பழையபடியே இருந்த மாதிரி அந்த 2 12mm டைட் பண்ணிடுங்க. இந்த வயரை இது உள்ளேருந்து கொண்டு வரணும். ஏதாச்சும் நல்லதாக போச்சுன்னா இந்த மாதிரி 7 இழுத்து விட்டுருவேன். சரி, அப்படியே மாட்ட முடியுமான்னு கேட்டால் மாட்ட முடியும். பட் ஆனால் இந்த இடத்துல உரசி இது கிளியும் கைஸ். நல்ல வேலை சொன்னால, அதுதான் மைல்டாக டைட் வைங்க. நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணுவோம், நான் பண்ணுவேன், நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் சொன்னேன். சரி, நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிசால்வ் பண்ண சொல்கிறேன். பை கைஸ். ஃபிட்டிங்கும் முடிஞ்சு, டெஸ்டிங்கும் பண்ணியாச்சு கைஸ். நல்லா தான் ஓடிச்சு. கிஃப்ட்டு க்ளீன் பண்ணதுக்கு